வணக்க நண்பர்களே, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 20ஆம் தேதி 20/4/2024 ஒரு மணி ரிசல்ட்டுக்கு நமக்கு ஒரு சூப்பரான நம்பர் கொடுத்தோம். நம்ம கொடுத்த நம்பர் வந்து அழகாக வந்து வின்னிங் வந்துருந்துச்சு. நம்ம சொல்லியே தான் கொடுத்தோம். நேற்று வந்து கண்டிப்பாக நமக்கு லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்தால் 562ன்னு வரணும், இல்லைனா 69 அழகாக பாஸு. செம்மையாக ஒரு வின்னிங் நம்ம கொடுத்தோம். நம்ம கண்டிப்பாக இப்படி தான் வரும்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி தான் நமக்கு ஒரு அருமையான வின்னிங் வந்து நமக்கு 69 ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வந்துச்சு. நம்ம சொல்லி தான் கொடுத்தோம். கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய விஷயங்கள் காமிச்சு, அதாவது 007க்கு என்ன வரும் அப்படின்னா, அதிகமாக வரக்கூடிய நம்பரில் நம்ம வந்து என்ன நினச்சோன்னா 69 ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம். நம்ம 579 அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோம். நமக்கு கிடச்ச நம்பர் என்ன வந்துச்சு, 869ன்னு கிடச்சிது. செம்மையாக ஒரு வின்னிங் தான். எதனால் நான் இப்படி கொடுக்குறேன் அப்படின்னா, ஒவ்வொரு ட்ராவ் கொடுக்குறேன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு மேட்ச் ஆகும். இப்போ நம்ம கொடுத்த நம்பர் 2 நம்பர் அழகாக மேட்ச் ஆச்சா, 6ஆம் நம்பர் 8ஆம் நம்பர், 6ஆம் நம்பர் 9ஆம் நம்பர். அதனால தான் இந்த மாதிரி ஒவ்வொரு ட்ராவலையும் நம்ம கொடுக்குறோம். ஒவ்வொரு ட்ராவலையும் கொடுக்கும்போது நமக்கு சூப்பராக வின்னிங் வரும். சரிங்களா, நான் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, 20/4/2024 ஒரு மணி ரிசல்ட் மதியம் என்ன கொடுத்துருக்குறோம், வந்தால் 572ன்னு வரணும், இல்லைனா 069. நமக்கு இன்றைக்கி 869. அவ்வளோதான், செம்ம வின்னிங் நமக்கு. சரிங்களா, அவ்வளோதான் கொடுத்துருந்தேன். இது மாதிரி தான் வரணும். நான் என்ன நினச்சேன்னா, ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ரெண்டு ரிசல்ட்டில் வந்து நமக்கு என்ன நினச்சோன்னா 569/072 இதுதான் வந்து மேட்சிங்கான நம்பரு. இதை கணக்கு வச்சு பார்க்கும்போது நமக்கு 69 மேட்ச் ஆகிருந்தது. 69க்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கும் அப்படிங்கிறது எதிர்பார்த்தோம். நேற்று அடிக்கப்பட்ட நம்பரெல்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா இதுதான் அடிச்சிருந்தாங்க. நேற்று பார்த்தீங்கன்னா 888, அதே மாதிரி 777. இந்த 777க்கு நான் உங்களுக்கு சார்ட்டோட காமிச்சேன். இன்னொரு ஃபோனில் சார்ட் வச்சு சார்ட்டில் காமிக்கிறப்ப நமக்கு சொன்னால் கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி, அதாவது 069 அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி தான் வந்துச்சு. ஒரு நல்ல வின்னிங். இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு மேட்ச் ஆன நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான வின்னிங் இருந்தது. 20ஆம் தேதி வந்து நமக்கு பிசியில் வந்து 2 போர்டுமே நமக்கு மேட்ச் ஆகிருந்தது. ஒரு அருமையான வின்னிங் தான். சரிங்களா, அதனால தான் நம்ம ஒவ்வொரு ட்ராவாக கொடுக்குறோம். நீ ஒவ்வொரு ட்ராவாக கொடுக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு 2 நம்பருக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கும். நீங்கள் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் போதும். சரிங்களா, அதே மாதிரி இப்போ நமக்கு 1 மணி முடிஞ்சது. இப்போ 6 மணி ட்ரா. சரிங்களா, 6 மணிக்கு நமக்கு என்ன நம்பருங்க வரும், என்ன நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நம்ம என்ன நம்பர் கொடுக்குறோம், என்ன நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக சொல்ல முடியும். உங்கள் கணக்கில் வருது அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி என்ன நம்பர்கள் வருது அப்படின்னா, ஒரு சில நம்பர்கள் எனக்கு கன்ஃபார்மாக தெரியுது. அதில் என்ன நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குமோ அதை கொடுக்குறோம். சரிங்களா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எனக்கு ஏ போர்டு வந்து நமக்கு ஒரு 6ஆம் நம்பர் செட் ஆகிருக்கு வாய்ப்பு இருக்குது. எதனால் 6ஆம் நம்பர்னால், இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் வந்து 8க்கு 6 அப்படிங்கிற நம்பர் நம்ம மேட்ச் ஆகும். நம்ம என்ன சொல்கிறோன்னா, அதாவது பார்த்திங்கன்னா பி போர்டு வந்து நமக்கு எப்போயுமே 0 வருது அப்படின்னா 0க்கு அதிகபட்சமாக செட் ஆகக்கூடிய நம்பர் 6 அல்லது 9 தான். சரிங்களா, அதே மாதிரி தான் நமக்கு ஆடிருந்தாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு டைம் பார்த்திங்கன்னா 0க்கு 9 மேட்ச் ஆகும். அதே மாதிரி 7க்கு 9ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர். சி போர்டை பொறுத்த வரைக்கும் 7ஆம் நம்பர் வந்தால் 9ஆம் நம்பர் கண்டிப்பாக வரும். நம்ம காலேஜ் அதான் சொன்னோம், நேற்று அதான் சொன்னோம், 9ஆம் நம்பர் கண்டிப்பாக சி போர்டில் வரும் அப்படின்னு சொன்னோம். அதே மாதிரி ஆடினாங்க. பரவாயில்ல, ஒரு அருமையான மெத்தட், அருமையான ஒரு வின்னிங் தான். அதே மாதிரி தான் இப்போ இந்த ட்ராவில் நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா, மறுபடியும் ஒரு 6ஆம் நம்பர் தான் வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா ஒரு நம்பர் வச்சு ஆடுவாங்க, 6ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. சரிங்களா, 6ஆம் நம்பராக இருக்கணும். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் 7ஆம் நம்பராக இருக்கணும். எனக்கு தெரிஞ்ச 6ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தெரியுது. இல்லை 7ஆம் நம்பர் 7ஆம் நம்பருக்கும் சான்சஸ் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் வந்து 8க்கு 7ன்னு ஆட கொஞ்சம் சான்சஸ் இருக்குது. அது மாதிரி ஏதாவது நம்பர் வருது அப்படின்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்படி வரக்கு வாய்ப்பு இருக்குது. என்னுடைய முதல் ப்ரையாரிட்டி 6ஆம் நம்பராக இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி கொடுங்க. சரிங்களா, வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள். ஸோ ஓரளவுக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக கொடுக்குறோம். சரிங்களா, நான் இதை வந்து எப்படின்னா, இதில் வந்து நான் 3 நம்பர் கன்ஃபார்ம் நம்பர் எடுத்து வச்சுட்டேன். நான் இல்லைன்னா சொல்லலை, 3 நம்பர் கன்ஃபார்ம் நம்பர் எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா 3 நம்பர் நான் உங்களுக்கு கொடுக்க முடியாது. ஏன்னா நான் வந்து நிறைய பேர் வந்து ஜாயின் பட்டனில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு மட்டும்தான் 3 நம்பர் கொடுப்போம். உங்களுக்கு 6 நம்பர் தான் கொடுப்போம். சரிங்களா, தெரிஞ்சாலுமே நம்ம கொடுக்குற சூழ்நிலை இல்லை, அதனால் நம்ம கொடுக்க முடியாது. சரிங்களா, அதனால் நம்ம கொடுக்க மாட்டோம். சரிங்களா, வந்ததுக்கு இருக்கிற நம்பர் என்கிட்ட 3 நம்பருமே இன்றைக்கி 8 மணிக்கு 6 மணிக்கு அடிக்க ரிசல்ட் 3 நம்பருமே எனக்கு தெரியும். ஆனால் இருந்தாலும் நம்ம கொடுக்க முடியாது. சரிங்களா, அதே மாதிரி பி போர்டில் ஒரு 4 நம்பருக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த மாதிரி 4 நம்பர் வருதா அப்படின்னு. ஆனால் நீங்கள் கடைசியில் உங்களுக்கு தெரியும், நம்ம ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் இந்த நம்பர் இதில் வந்து மேட்ச் ஆகிருக்குன்னு தெரியும். அது வரைக்கும் தான் உங்களுக்கு தெரியாது. நம்ம நேற்று கொடுக்கும்போது 69 அப்படிங்கிற நம்பர் எனக்கு தெரிஞ்சிருச்சு. 69 தான் மேட்ச் ஆகணும். அதனால தான் 69 தனியாக எழுதி வச்சுருந்தேன் பாருங்கள். உங்களுக்கு அது மாதிரி மேட்ச் ஆகும்னு தெரியும், அதான் கொடுத்தோம். அதே மாதிரி இந்த ட்ராவலில் நமக்கு வந்து ஒரு சில நம்பர்கள் இருக்குது. சரிங்களா, அதே மாதிரி பி போர்டு வந்து 0க்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. பி போர்டில் 0 கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரக்கான வாய்ப்பு இருக்குது. 4 அல்லது 0 அப்படிங்கிற 2 நம்பரில் ஏதோ ஒரு நம்பர் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்க, 2 நம்பரில் ஒரு நம்பர் எனக்கு தெரியும், ஆனால் கொடுக்க முடியாது. சரிங்களா, அதே மாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் சி போர்டில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 5ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். 5ஆம் நம்பர் எனக்கு கொஞ்சம் பேசிக்காக வரக்கூடிய நம்பராக தெரியுது.
அதே மாதிரி உங்களுக்கு இது வருதா அப்படிங்கிறதையும் பார்த்துங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 5ஆம் நம்பருக்கும் கொஞ்சம் சான்சஸ் இருக்குங்கிற மாதிரி தான் தெரியுது. சரிங்களா? ஏன்னா 9க்கு 5ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர், அதில் மாற்றமே இல்லை. 9ஆம் நம்பர் வந்து மேக்ஸிமம் 5ஆம் நம்பர் வந்து விழுந்துடும், வரக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கும். அதனால தான் நம்ம அந்த மாதிரி நம்பர்கள் கொடுக்குறோம். ட்ரை பண்ணி பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 5ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராக தெரியுது. ஏன்னா போர்டை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி தான் ஆடுவாங்க, 9க்கு 5ன்னு ஆடுவாங்க. சரிங்களா? இந்த மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில நம்பர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன மாதிரி ஆடுவாங்க அப்படின்னா 8ஆம் நம்பர் வருது. இப்போ வந்து 7ஆம் நம்பர் வருதுன்னா 7க்கு 9ன்னு கொடுத்தாங்க இல்லையா, 7க்கு 9 அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அதே மாதிரி 7க்கு 7ஆம் நம்பர் வந்து மேக்ஸிமம் ரெண்டு நம்பருமே வந்துடும். 2ஆம் நம்பர் வந்துடும், 9ஆம் நம்பருக்கு 2ஆம் நம்பர் வரும், 7ஆம் நம்பர், இப்படி தான் வரும். எப்போயுமே வந்து போர்டு மட்டும் நீங்கள் கணக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா போர்டில் கொஞ்சம் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவே வந்துக்கிட்டே இருக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா 5ஆம் நம்பர் வந்துச்சு அப்படின்னா 5ஆம் நம்பருக்கு அதிகபட்சமாக வரக்கூடிய நம்பரில் என்ன வரும் அப்படின்னா அதிகமாக 5ஆம் நம்பர் வந்த மேக்ஸிமம் வரக்கூடிய நம்பர் 4ஆம் நம்பர் வரும். சரிங்களா? 4ஆம் நம்பர் அதிகபட்சமாக வரும், 4ஆம் நம்பர் வரும். அப்படி இல்லைன்னா 0 வரும், அப்படி இல்லைன்னா 1ஆம் நம்பர் வரும். இந்த மாதிரி தான் அதிகமாக வரும். டியருக்கும் அப்படி தான் வருது. சரிங்களா? டியர் கொஞ்சம் மாறி வரும், அதே மாதிரி தான் ஆடுவாங்க. சரிங்களா? அது மாதிரி ஆடுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதை கணக்கு பண்ணி தான் 5ஆம் நம்பர் கொடுக்கும். அதே மாதிரி போர்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு 4 அல்லது 0 இது 2 நம்பருமே ஓரளவுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி தான் தெரியுது. பார்க்கலாம். அதே மாதிரி 7, 6, 7 அப்படிங்கிற 2 நம்பரில் ஏதோ ஒரு நம்பர் தான் மேட்ச் ஆக போகுது நமக்கு 6 மணி ட்ராவில் உங்களுக்கு அதாவது உங்கள் கணக்கு வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் எப்படி கூட எடுத்துக்கலாம் இல்லையா, அதுக்காக தான் கொடுக்குறேன். அந்த மாதிரி வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். ஏன்னா நமக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் வந்து 8, அதாவது 8ஆம் நம்பருக்கு அதிகபட்சமாக வரக்கூடிய நம்பர் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 6ஆம் நம்பர் வரணும், இல்லை 7ஆம் நம்பர் வரணும். 7ஆம் நம்பர் அப்படிங்கன்னா ஒரு நம்பர் தள்ளி ஆறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா போன ட்ராவில் நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னா 7-7-0-0 கொடுத்தாங்க இல்லையா, அதை கணக்கு பண்ணி பார்க்கும்போது மறுபடியும் அதே மெத்தடாக ஃபாலோ பண்ணி ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அதில் மாற்றமே கிடையாது. அந்த மாதிரி ஆடுவாங்க. அப்படி ஆடுறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகளும் கட்டாயமாக இருக்கும். அதே தான் கணக்கு கொடுக்குறோம். ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வருதானு. அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு 8ஆம் நம்பர் மேட்ச் ஆகுது. எதனால் 8ஆம் நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 8ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் இன்னொரு கணக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா நேற்று நமக்கு அடிக்கப்பட்ட நம்பரில் 8ஆம் நம்பர் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வந்துருந்துச்சு இல்லையா. நமக்கு 8ஆம் நம்பர் வந்து நமக்கு 888ன்னு வந்துச்சு. கண்டிப்பாக அதுலேருந்து ஒரு நம்பர் மேட்ச் பண்ணி ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் 8ஆம் நம்பர் நம்ம எதிர்பார்க்குறோம். கண்டிப்பாக 8ஆம் நம்பர் வரக்கு, அதாவது 645. அது இல்லை அப்படின்னா உங்களுக்கு 708 அப்படிங்கிற நம்பர் கொடுக்கும். 8ஆம் நம்பரும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக தான் தெரியுது. சரிங்களா? உங்களுக்கு கணக்கு வருது, உங்களுக்கு மேட்ச் ஆகுதுன்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். ஆனால் எப்போயுமே வந்து அந்த மாதிரி தான் செட் பண்ணுவாங்க. டியரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வச்ச நம்பர் என்னவோ அதுலேருந்து ஒரு நம்பர் கண்டிப்பாக ஆடுவாங்க. அப்படி ஆடுறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. அதை கணக்கு பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுதோ அது அந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள். சரிங்களா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு கொஞ்சம் ஃபேவரபுளாக இருக்கக்கூடிய நம்பர் வந்து 606. அதே மாதிரி 6, 7 அப்படிங்கிறது போர்ட்லேயும், போர்டில் வந்து 4 அல்லது 0, போர்டில் வந்து 5 அல்லது 8 அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. இது எனக்கு வருது. உங்களுக்கு எப்படி வருதுன்னு பாருங்கள். ஏன்னா நேற்று 6 மணிக்கு அடிக்கப்பட்ட நம்பர் வந்து 888ன்னு அடிந்தாங்க. அதுலேருந்து ஒரு 8ஆம் நம்பர் கண்டிப்பாக ஆட்டத்தில் வரணும். அப்படி வரக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. இதில் ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் என்னங்க வரும் அப்படின்னா எனக்கு 6ஆம் நம்பர் மேலே டவுட் இருக்குது. சரிங்களா? இருந்தால் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்படி வரக்கு வாய்ப்பு இருக்குது. 8ஆம் நம்பர் இருக்குது. சரிங்களா? உங்களுக்கு கணக்கில் வருது, இந்த மாதிரி தான் வருது. இன்னும் இதுக்கு மேலே நான் சொல்ல முடியாது. ஏன்னா இதுக்கு மேலே நிறைய நம்பர்கள் இருக்குது. பட் அதெல்லாம் சொல்ல முடியாது. சரிங்களா? நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்குள்ளே தான் வருது. நீங்கள் இப்படி போட்டு பாருங்கள். ஆல் போர்டு கொடுத்துட்டேன்னா அப்புறம் வேலை முடிஞ்சுது, எல்லா நம்பர் வந்துடுமே. சரியா? ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்குள்ளே வருது எனக்கு இந்த மாதிரி வரணும்னா இதில் ஒரு சில நம்பர்கள் நமக்கு கன்ஃபார்மாக தெரியுது. பட் அது நம்பர் நம்மளால் கொடுக்க முடியாது. தயவுசெய்து மன்னிச்சுங்க. ஏன்னா ஜாயின் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும். அதனால் அவங்களுக்கு எனக்கும் ஒரே மாதிரினா அப்புறம் வேஸ்ட் தானே. ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் இப்படி தான் வருது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதில் ஒரு 3 நம்பர் கன்ஃபார்ம் நம்பராக இருக்குது. லாஸ்ட்டுக்கு 2 நம்பராக கன்ஃபார்ம் நம்பர் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்படி தான் வருது. பட் வராமலும் கூட போகலாம். அதுவும் நீங்கள் பார்க்கணும். ஏன்னா டைஸ் எப்படி மாறுதோ அந்த மாதிரி தான் ஆடுவாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி அவ்வளோ ஈஸியெலாம் கிடையாது. டைஸ் மாறிடுச்சு அப்படின்னா டோட்டலாகவே மாறிடும். சரிங்களா? பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு நல்ல வின்னிங்கான வாய்ப்போடு இருக்கும்.